ஸோ இப்போ குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா அது எல்லாத்துக்குமான தீர்வுகள்ங்கிறது என்னவா இருக்கு? இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு 1 2ன்னு சொல்ல முடியாது. ஒன்று அந்த வீட்டில் கணவன் மணி இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் அப்பா இருக்கலாம், இல்லை வந்துக்கிறவங்களால பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம பிறக்கும் போதே பிரச்சனைகளை உருவாக்கப்படும். அந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன்று அந்த வீட்டை வந்து தூய்மையாக்குறதில்ல, இல்லை நம்ம குலதெய்வ வசியத்தை கரெக்ட் பண்ணுறதில்ல. அப்போது இந்த என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குலதெய்வத்தை வந்து மறந்துடுறாங்க. அந்த குலதெய்வத்தை மறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா குலதெய்வ வசியம் இல்லாதனால தான் அந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் போயிடுது, இல்லை சண்டை சச்சரவு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வன்றது நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா. அந்த முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே போயிடுச்சுனாவே அந்த வீட்டில் என்ன ஆகுன்னா கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு இருண்ட இது மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் போன கால் வச்சோடனே ஒரு மங்களகரமாக ஒரு அழகான ஒரு வாசனை திரவத்தோட தெய்வத்தன்மை இருந்தால் நல்லா இருக்குன்னு உட்காரலாம். ஒரு வீட்டில் போனாவே உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை கை கால் அடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்று அதனால் இருக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தரும் என்ன அந்த குடும்பம் நல்ல சம்மாரணம் இருக்கும், நல்ல கார் வாங்கியிருப்போம், பங்களா வாங்கியிருப்பாங்க, நல்லா எல்லாம் பண்ணுவோம், பக்கம் பக்கம் ஓய்வாங்க, போராம் படுப்போம், போச்சு இதெல்லாம் சேர்ந்து கூட நிறைய ஒரு டிஸ்ட்ரிகளாக கூட உருவாக்கி அந்த வீட்டில் நிறைய சிக்கலை உருவாக்கி விடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அருகில் உள்ள இவங்க கிட்ட இருந்தால் போகலாம், தொலைவுக்கு இருந்தனால ஒரு நாள் 3 மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்து கோயிலில் போயிட்டு அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கனி எலுமிச்சை மலம் எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தாங்கன்னா குடும்பத்தோடு போகலாம். அப்படி குடும்பத்தோட முடியல வெளியிலலாம் இருக்கிறாங்கன்னா தாய் தந்தை போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் அந்த எலுமிச்சை மலத்தை வைக்கும்போது அந்த வீட்டு வந்து இருக்கிற கெட்ட இதெல்லாம் போயிட்டு நல்ல நைட்டி வரும்போது அந்த வீட்டில் குடும்ப ஒற்றுமைக்கு வர காரணம் இருக்குது. அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அது பண்ணாலே வீட்டை வந்து தூய்மையாக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம், அதை ஒழுங்காக உடனே ப்ரெஷ் பண்ணி வைக்கிறோம், அப்படியே அதில் இருக்கும் அந்த வாசனைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கங்கே அழுக்கு துணி முடிகள் இதெல்லாம் வீடு பார்த்தோன்னா ஒரு துர்நாத்தம் மாதிரியே இருக்கும். அப்போ இந்த துர்நாத்தம்லாம் இருக்கும்போது என்னன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாக்கும். கணவன் மணிக்கோ இல்லை மாமியார் மருமக இல்லை பிள்ளைகளுக்கே இல்லை அண்ணன் தம்பிகளே சண்டை போடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டில் வசி சக்தி இல்லைன்னு அர்த்தம்.